ஹாய் வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய சட்னி. இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம் எத்தனை தோசை சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நமக்கே கணக்கு தெரியாது, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இப்போ இதை லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டுப்பல், பச்சை மிளகாய் ஒரு 4. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போயே பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். அந்த லைட்டாக அந்த பச்சை மணம் மட்டும் மாறினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, இந்த மாதிரி இந்த சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் மல்லித்தலையும் புதினா எடுத்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். புதினா மல்லித்தலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ வதக்கியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயிலேயே வச்சுருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சட்னிக்கு அரைச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சாதான் சட்னி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சாலும் அப்படி தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடுறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றியாச்சு பாருங்கள். சட்னியும் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.